ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 4 வந்திருக்கு. என்னடா இது ப்ரோமோ 2ல் வந்துட்டு விக்ரமுக்கும் நம்ம திவ்யாவுக்கும் நடந்த சண்டையை காமிக்கிறாங்களே, அப்போ வந்துட்டு முடிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சி கொஞ்சோண்டு அசலான்னு போனேன். ப்ரோமோ 4 வந்திருக்கு. அதனால தான் உடனே வந்துட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட்டு ஃபினாலே யாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. ஏன்பா அதுக்கு முன்னாடி தான் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க. இந்த 12 வாரத்தில் ஒன்றுமே பண்ணாத இவங்களுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கக்கூடாது. சப்போஸ் நான் ஜெயிச்சா கூட எனக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தீங்க. அதையே வந்து திரும்ப ப்ரோமோ 4 என்னத்த சொல்ல. அப்போ இன்றைக்கி வந்துட்டு இந்த டாஸ்க்கு எவிக்ஷனு அப்புறம் அந்த சண்டே எபிசோட் ஓவர் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் சீட்டில் நடந்த விஷயங்கள் அதுதான். கமருதீன் வந்துட்டு விஜய் பார்வதி சொல்கிறாப்புல என்னென்னா டிக்கெட்டு ஃபினாலே வந்து பாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் சார். நாங்களும் அதுதான் நினச்சிட்ருக்கோம். ஏன்னா நேற்றுலேருந்து நீங்கள் பண்ண வேலைகளை பார்த்துட்டு எங்களுக்கு மனசு ரொம்ப அப்படியே பூரிச்சு போயிருக்குது. ஏன்னா கமருதீன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வை வச்சு ஒரு கேமை விளையாண்டுட்டு திடீர்னு அவங்க வந்து சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியலன்னு அப்பப்போ ஒரு விஷயம் சொல்லும்போது மட்டும் இவர் புஸ்குன்னு கோவம் வரும்போது தெரிஞ்சு போச்சு. இவர் சம்திங் ஏதோ நடந்திருக்கலாம். அதனால தான் அதை மறைக்கிறதுக்கு அவர் பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்து பாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் சார் அப்படின்றாரு. வேலைகள் வந்து ஈடுபாடோடு செய்ய மாட்டாங்க. போட்டி வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த தோல்வியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாருமே வந்து தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? சுபிக்ஷா வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி தோக்கும் போதும் அழுதுட்டு தான் இருந்தாங்க. அவங்க பேர் நீங்கள் சொல்லியிருக்கலாமே. சரி, முழு ஈடுபாட்டோட வேலையை செய்யலைன்னு சொல்கிறாங்களே, முதல் வேலையே செய்யாமல் அரோரா இருக்காங்க, அவங்களோட பேரில் உங்களுக்கு ஞாபகத்து வராதுல்ல? ஏன்னா இப்போ உங்களோட காண்டு ஃபுல்லாக வந்துட்டு விஜய் பார்வதி மேலே இருக்கிறதுனால நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது விஜய் பார்வதி நீங்கள் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு சண்டை வந்துச்சுன்னா அந்த சண்டை வராமல் இருந்தால் யாரும் விஜய் பார்வதி பேரை சொல்லியிருக்க மாட்டீங்க. தெரியும். அடுத்தது வந்து சுபிக்ஷா பார்வதி சொல்கிறாங்க என்னென்ன வீட்டு ரூலையும் மதிக்கிறதுக்கு இல்லை, பிக் பாஸ் சொல்கிறதையும் பெருசாக மதிக்கிறது கிடையாது. அதனால் வந்துட்டு இவங்களுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கக்கூடாது. பிக் பாஸ் சொல்கிறதையும் மதிக்கிறது கிடையாது, வீட்டு ரூலையும் மதிக்கிறது கிடையாது. அதனால் டிக்கெட்டு ஃபினாலே வந்து இருக்கக்கூடாது. ரைட். திவ்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ் பண்ணுறது யாராச்சும், அதாவது கேஸ் பண்ணுறது யாராச்சும் வந்து சும்மா வந்து நோண்டுறது, போகிற பக்கம் சூன்னு சொல்லிட்டு போகிறதுனா அந்த காமெடி உணவு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், திவ்யா இவ்வளோ வெக்கனையாக பேசுகிறாங்க, ரைட், தப்பு இல்லை. ஆனால் திவ்யா வந்துட்டு ஒரு விஷயம் 7 சொல்லிட்டு ஒரு விஷயம் ஆரம்பித்தாங்களே, அங்கே இருக்கிற 4 பேர் வந்து 7 சொன்னாங்க. வினோத் வந்து செம்மையாக டென்ஷனாகி சண்டை போட்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க இல்லையா? என்னங்க இது அநியாயமாக இருக்குது. இது ஒரு டாஸ்க்கு, இதை ஒரு டாஸ்க்கோட இது பண்ணுறீங்க. ஒரு பக்கெட் இஷ்யூ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசுனீங்க, ஒரு எபிசோட் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் காக்கா ஆகி போனதை வந்து பெரிய இஷ்யூவாக்கி பேசுனீங்க. சுற்றி இருக்கவங்களாம் ஏன் கேட்கலன்னு 7 சொல்லிட்டு ஒரு மொத்தம் அவங்களோட சேர்த்து 3 பேரை வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் 7 சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். விஜய் பார்வதியை மார்க் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் மார்க் பண்ணீங்க? இப்படி ஆடுறீங்க, நாக்கு நீட்டுறீங்க, என்னம்மா இதெல்லாம் உங்கள் மைண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு விஜய் பார்வதி எனக்கு திட்டினீங்களே, இந்த மாதிரி கேட்கலாமே, கேட்க மாட்டிங்களா? சரி, ஓகே. அப்புறம் கனி வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா சண்டை போட்டால் தான் இருக்க முடியும், சண்டை தான் நம்மளை வெளியே காட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க சார். அதனால் வந்து இது பண்ணக்கூடாது. கரெக்டு. இப்போ நீங்கள் வந்து வெளியில் தெரிஞ்சதில் எப்படி நார்மலாக நீங்கள் சமைக்கிறது மூலமாக வெளியே தெரிஞ்சிங்களா? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்களும் சண்டை போட்டு தான் வெளியே தெரிஞ்சிங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அன்பாக இருந்து வெளியே தெரிஞ்சது யார்? எல்லாருமே சண்டை போட. திவ்யா எப்படி தெரிஞ்சாங்க வெளியே? கனி எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வெளியே தெரிஞ்சாங்க? கமருதீன் இப்படி வெளியே தெரிஞ்சார்? இன்னமும் வந்துட்டு புதுசாக விஜய் பார்வதி பண்ண மாதிரி இங்கே எடுத்து வந்து வைக்கிறாங்க. எல்லாருமே பண்ண விஷயங்கள். ஆனால் எல்லாருக்கும் என்னன்னா, இது வரைக்கும் வந்து விஜய் பார்வதி தான் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விஜய் பார்வதி இல்லை இந்த வீட்டுக்குள்ளே. ஒரு விஷயம் அழகாக வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் விஜய் பார்வதி சொல்லுவீங்களா? ஏம்மா அவங்க இல்லைன்னா அடுத்தது சொல்லுங்கள் அப்படின்னு இவர் கேட்கணும். யார் ஹோஸ்ட்டில் இருக்கவங்க கேட்டாங்கன்னா அவங்களோட விஷயங்கள் மாறும். அப்போ தான் வந்து அங்கே ஒரு விஷயம் நடக்கும். அதை விட்டுட்டு அவரும் சைலண்ட்டாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. அங்கே இருக்கவங்களும் வழக்கம் போல் வந்துட்டு குத்துறா அப்படின்னு குத்திட்டு போகிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு உட்காந்து அழுவுறது ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவங்க எல்லோரும் குத்துனதுக்கு அழ மாட்டாங்க. கமருதீன் குத்துனாரை பார்த்திங்கன்னா அதுக்கு அழுகுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் கிடையாது, வேறு ஏதோ சம்திங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் விஜய் பார்வதி உட்காந்து அழுகுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு எல்லா நேரங்களும் இந்த மாதிரி வந்து வீடு ஃபுல்லாக வந்துட்டு நாமினேட் பண்ணுற விஷயங்கள் நடந்திருக்கு. சம்திங் வில் ஹேப்பன், ஏதோ நடந்திருக்கு போல இருக்குது.
அதனால் வந்துட்டு உட்காந்து அவங்க அழுகுறாங்க. நல்லா அழுங்கன்றது தான் என்னோடய கருத்து. ஏன்னா அழுது இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு இவங்க சொன்னவங்க மூஞ்சில் டிக்கெட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடித்து காட்டு அப்படின்ற மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ட்டு என்னோட கருத்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த டிக்கெட்டு ஃபினாலே விஜய் போகிறது கிடைக்கக்கூடாது. இதை நீங்கள் வந்து கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பதில் யாருக்கு கிடைச்சா நல்லாயிருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே வந்து விஜய் போகிறது வரமாட்டாங்க. ஸோ ப்ரொமோவில் அவங்களும் வரமாட்டாங்க. ஸோ ப்ரொமோ பார்க்கணுமா? ரைட்டு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.